தமிழ்நாட்டில் உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை மீள் வழங்கும் விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். அதற்கு முன்பாக இணைப்பில் யுவராஜ் இருக்கிறார். செய்தியாளர் யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு சரண்டர் செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அந்த வகையில் இது குறித்து விளக்கமளித்திருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அருண்ராஜ், உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 422 இடங்களில் 219 இடங்கள் நம் மாநில மருத்துவர்களுக்கும், மீதமுள்ள இடங்கள் ஆல் இந்தியா கோட்டாவிற்கும் ஒதுக்கப்பட்டதாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று கடந்த ஆண்டுகளில் கலந்தாய்வு முடிந்த பின் ஸ்டேட் கோட்டாவில் நம் அரசு மருத்துவர்கள் கொண்டு நிரம்ப முடியாத இடங்கள் அனைத்தும் ஆல் இந்தியா கோட்டாவிற்கு சரண்டர் செய்யப்பட்டது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிவாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதே போன்று நாம் சரண்டர் செய்த பிறகு குறைந்தபட்ச சதவீதத்தை குறைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் ஆல் இந்தியா மெரிட் லிஸ்ட் மூலம் நிரப்பப்பட்டதனால் தமிழ்நாட்டு அரசு மருத்துவர்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர் என்பதையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவாரா என்றும், 2024 119 இடங்களும் 2025 145 இடங்களும் ஆல் இந்தியா கோட்டாவிற்கு சரண்டர் செய்யப்பட்டன என்பது வரலாறு. தங்கள் கடிதத்தில் சென்ற 2025 ஆண்டில் நிரப்பப்படாமல் இருந்த 152 இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு செல்வது தடுக்கப்பட்டது என்பது குறிப்பிட்டிருந்தது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று விளக்கம் அளித்திருக்கின்றார். அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 152 இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு செல்வது தடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியானது உண்மைக்கு புறம்பானது என்று அருண்ராஜ் விளக்கம் அளித்திருக்கின்றார். அதே போன்று இந்த ஆண்டு ஸ்டேட் கோட்டாவில் 151 இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்த போதும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு அவற்றை சரண்டர் செய்ய மறுத்து இது தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கில் உரிய முறையில் வாதங்களை முன்வைத்திருக்கிறது எனவும், மத்திய அரசினுடைய சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் குறைந்தபட்ச சதவீதத்தை குறைப்பது பற்றிய முடிவு பின்னர் எடுக்கப்படும் என்ற வாதத்தை வைத்தார். அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய நாளிட்ட தீர்ப்பில் 151 இடங்களை சரண்டர் செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறது எனவும், மாநில தொகுப்பிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு மருத்துவர்கள் மூலம் நிரப்பப்பட வேண்டும் என்பது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடு என்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது மாநில தொகுப்பிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு மருத்துவர்கள் மூலமாகத்தான் நிரப்பப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்றும் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்று தெரிவித்திருக்கின்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வகையில் மறுசீராய்வு மனுவினை உடனடியாக தமிழக அரசு தாக்கல் செய்திருப்பதாகவும், அதே போன்று கிராமப்புற மக்களுக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதிலும் நம் மாநில உரிமை சார்ந்த இடஒதுக்கீடு நிலைப்பாட்டிலும் தமிழக வெற்றிக் கழகம் எப்போதும் உறுதியுடனும் துரிதமாகவும் செயல்படும் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம் அளித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.